அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். நம்ம நிறுவனம் 28ஆம் ஆண்டு விழாவை இனிதே எளிமையாக நம் பயணத்தை நோக்கி இன்னைக்கு தோன்றுவோம். அதுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். ரைட்டுங்களா? இந்த 28 ஆண்டு காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிராமப்புறத்தில் கல்வி வளர்ச்சி இல்லாமல் ஒரு 10ஆவதுல தேங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் படிப்பையே விடக்கூடிய சூழலில் இருந்த நமது கிராமப்புற கல்வியை மேம்படுத்துவதற்காக தான் நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 28 ஆண்டுகளை நம்ம கடந்துட்டோம். பல இன்ஜினியர் உருவாக்கியிருக்கோம், பல டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம், பல ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கோம், போலீஸ் துறை நண்பர்களை உருவாக்கியிருக்கோம், மற்றும் பிஎஸ்எஃப், சிபிஆர்எஃப் போன்ற பணியிடங்களுக்கு விஓஓ, அதுக்கப்புறம் தாலுக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இதேமாரி அரசு பணிக்கு அதிக பேரை நம்ம தற்சமயம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம்ங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் சத்யாங்கிற பொண்ணு என்ன பண்ணா 100க்கு 100 எடுத்தான். ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்து சார்ந்த பணிகளையும், மறுபக்கம் வேலைவாய்ப்பு சார்ந்த பணிகளையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நல்லா படிக்கணும், தெரிஞ்சுங்களா? நீங்கள் பெரிய ஆளாகும். வாழ்க்கையில் நம்ம முக்கியமானது என்னன்னா இந்த கல்வி பருவம் தான். இது தொடர்ச்சியாக பண்ணி வெற்றி பெற்றுட்டோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக அமையும். அதற்கான ஒரு உத்வேகமாக தான் இந்த நிறுவனம் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். டுடேரியில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி வருவாங்க பிள்ளைங்க, அவங்களாம் உங்களுக்கு நேராகவே உடனே தேர்ச்சி பெற்று இன்னைக்கு 11ஆவது போய் சேர்ந்துருக்காங்க. 12ஆவது ஃபெயிலான பையன்கள்லாம் கல்லூரி போய் சேர்ந்துருக்காங்க. அதை விட கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்கள்லாம் டிஎன்பிசி போலீஸ் தேர்வுக்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா அவங்களையெல்லாம்? ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பும் நம்ம நிறுவனம் ஏற்படுத்தி தருது. நீங்கள் நல்லா படிங்க, நிறைய மார்க் எடுங்க. வெற்றி பெறுவதற்கு ஆர்சிசியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, தேங்க்யூ.